ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Hi-Inno. இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் பனீர் கோஃப்தா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ரொம்ப க்ரீமியாக, சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது சாதத்தோடு சாப்பிடவும் நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். பனீர் கோஃப்தா பார்த்திங்கன்னா மேலே வந்து நல்லா க்ரீமியாக இருக்கும். அந்த பனீர் வந்து உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் சாதம் இல்லை சப்பாத்தி கூட சேர்த்து சாப்பிட்டாலும் சரி, இல்லை தனியாக கூட அப்படியே சாப்பிட்லாம். அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். Hi-Inno சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்பப்போ போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி வாங்க, இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல நம்ம அந்த பன்னீர் கோஃப்தா ரெடி பண்ணிப்போம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 200 கிராம் அளவுக்கு நான் பன்னீர் எடுத்திருக்கேன். இதை வீட்டிலே பன்னீர் ரெடி பண்ணேன். இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத அதனோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த பன்னீரை நல்லா உதுத்துக்கோங்க. அப்படி இல்லைனாலும் நீங்கள் துருவினாலும் துருவிக்கலாம். இந்த மாதிரி போல வந்துடணும். இதோட நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் சேர்க்க போகிறோம். நான் கேரட் மட்டும்தான் இதில் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் குடமிளகா சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் கேரட்டை நல்லா பொடியாக துருவி அதை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை அதையும் பொடியாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணி பன்னீரோடு சேர்த்துடலாம். இதோட இதுக்கு தேவையான தனி மிளகாத்தூள். இது மிளகாத்தூள் என்ன கலர் கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்க்காதீங்க. நான் வீட்டிலே ரெடி பண்ணனால அது கலர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இதுக்கு தேவையான உப்பு, கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு மைதா வேண்டாம் அப்படின்னா கார்ன்ஃப்ளவர் இருந்தாலும் நீங்கள் கார்ன்ஃப்ளவர் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த உருண்டை பிடிக்கும்பொழுது நல்லா பைண்டிங் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மாவு ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக நீங்கள் உருட்டி வச்சுக்கலாம். நல்லா அழுத்தி பிடிச்சி உருட்டிக்கோங்க. உங்களுக்கு எண்ணெயில் பொரிக்கும் போது தனித்தனியாக உதிரியாக போகாமல் இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு எந்த சைஸ் தேவையோ அந்த சைஸ்க்கு நல்லா ஷேப்பாக உருட்டிக்கோங்க. அழுத்தி பிடிச்சி உருட்டிக்கோங்க. இதே மாதிரி நம்ம எல்லா பன்னீருமே உருண்டையாக உருட்டிக்கலாம். நம்மளோட பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் நல்லா சுடு பண்ணிக்கோங்க. சுடு பண்ணதுக்கப்புறமா அடுப்பை லோவில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமும் வேண்டாம், ஹை வேண்டாம். லோவில் வச்சுட்டு நம்ம அந்த உருட்டி வச்சுருக்க பன்னீர் எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுப்பை மிதமான தீயில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு மேலே சீக்கிரமாக கருகி போயிடும். பன்னீர் அப்படிங்கிறதுனால டக்குனு உங்களுக்கு கலர் மாறிடும் பொரிக்கும் பொழுது. இப்போ பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு நல்லா வந்துடுச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா பன்னீரையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெயிலேருந்து. நம்மளோட பன்னீர் கோஃப்தா ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு கிரேவி ஒன்று செய்யணும். அது எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். ஒரு பேன் ஒன்று ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் ஆனதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட்டர் யூஸ் பண்ணி செய்யும்பொழுது உங்களுக்கு இன்னும் ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்பவும் நல்லாயிருக்கும். ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 6லேருந்து 7 பல் அளவுக்கு பூண்டு, அதோட நல்லா பழுத்த தக்காளி, ஒரு 3 தக்காளி, 2 சைஸ் பெரிய சைஸ் வெங்காயம், அதையும் கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி போட்டுக்கோங்க. நம்ம வதக்க தான் போகிறத நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்கணுன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாகவே வதங்கிடும். இதோட கொஞ்சமாக முந்திரி, நீங்கள் முந்திரி இல்லைனாலும் பாதாம் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. இந்த மாதிரி மூடி போட்டு வதக்கும் போது உங்களுக்கு சீக்கிரமாகவே நல்லா வெந்துடும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இது நல்லா ஆற விடுங்க. ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நல்லா மையாக அரைச்சாச்சு. நம்ம அந்த கிரேவிக்கு ரெடி ஆகிடுச்சு. அதே பேன்லேயே மறுபடியும் ஹீட் பண்ணிவிட்டு நம்ம தாளிக்கிறதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிடுச்சு. இதில் ஒரு துண்டளவுக்கு பட்டை, 3 கிராம்பு, ஒரு 2 ஏலக்காய், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். இது நல்லா பொரியட்டும். ஜீரகம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டை இப்போ இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃபஸ்ட்டு இதோட நம்ம ஒவ்வொரு மசாலாவை ஆட் பண்ணலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, காரத்துக்கு தனி மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு. உங்களுக்கு காரம் இன்னும் தேவை அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம சேர்த்த மசாலாலாம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க.
இல்லை திக்காக இருக்குது அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்க விடுங்க. இந்த கிரேவி பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே பன்னீரில் சேர்த்துட்டோம். இப்போ கிரேவிக்கு மட்டும்தான் உப்பு சேர்க்குறோம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அப்பப்போ கலரி விடுங்க. இது நான்ஸ்டிக் அப்படிங்கிறதுனால அடியில் ஒட்டாது. நீங்கள் வேறு பாத்திரத்தில் செய்யும்பொழுது அடியில் கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா முந்திரி சேர்த்துருக்கோம். அதனால் அப்பப்போ கலக்கி விட்டுட்டே இருங்க. நம்ம கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போது நம்ம பொரித்து வச்சுருக்கிற அந்த பன்னீர் இதோட சேர்த்துடலாம். பன்னீர் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். அப்படி மூடி போட்டு வச்சுடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பன்னீர் கோஃப்தா ரெடி ஆகிடுச்சு. இது இந்த வீடியோவில் 10 மினிட்ஸில் சொல்லியிருக்கேன். இது ப்ரிப்பேர் பண்ணணுன்னா கண்டிப்பாக 40 மினிட்ஸ் ஆகும். லாஸ்ட்டாக கொஞ்சமாக இந்த கிரேவிக்கு மேலே உங்ககிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இருந்ததுன்னா ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் இன்னும் டேஸ்ட் கொஞ்சம் ரிச்சாக இருக்கும். ஃப்ரெஷ் க்ரீம்னா வேறு ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டில் காய்ச்சிற அந்த பாலெல்லாம் கலெக்ட் பண்ணி அந்த இடம் மேலே வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் அதிகமானதுக்கப்புறமா நீங்கள் மிக்ஸியில் நல்லா அடிச்சுட்டு ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சு எடுத்திங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கும். அதுதான் ஃப்ரெஷ் க்ரீமாக யூஸ் பண்ணியிருக்கேன் நான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.